ஐ நோ நீங்கள் பாட்டாக படிக்கிறது தெரியும். ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்டீவன். மீண்டும் அன்பிங் கிட்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பிங் கரன் தான் எங்களோட ஆஃபிஷியல் நேம். ஆனால் அன்பிங் கிட்ஸ் டிவின்னு நாங்கள் வச்சுருக்கிறோம். சில எங்களை பிள்ளைகள் செய்த காரியங்கள், சில காரியங்களை நாங்கள் வீடியோவாக்கி நாங்கள் போட்டுருக்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நல்லா இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள் தொடர்ந்து. இது வந்து நாங்கள் டொனேஷன் கொடுத்த காட்சியை உங்களுக்கு போட்டுருக்கின்றோம். எங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. கொரியன் சேர்ச் பாருங்கள். எங்களுக்காக எப்பயும் அவங்க ஜெபம் பண்ணுற ஒரு சேர்ச் உண்டு. நான் போனால் கூடிய அவங்க வெல்கம் பண்ணி எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு சேர்ச் தான் அந்த சேர்ச். அங்கே மக்கள். God bless you, Stephen. We will bless your ministry, South End Show. Amen. இது வந்து என்னோட குரூப் வந்து எங்களுக்காக நாங்கள் செய்கிற மினிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுற ஒரு குரூப் உண்டு, சேர்ச் உண்டு. போனால் வெல்கம் பண்ணி சந்தோஷமாக எங்களை நீ வடிவாக அவர்கள் கவனித்து அனுப்புவார்கள். உண்மையில் ஒரு நல்ல ஒரு டீம் உண்டு. இது நம்முடைய பிள்ளைகள் கிளிநொச்சியில் நாங்கள் எடுத்த இடத்துல நாங்கள் செய்த அந்த ஒரு சின்ன வீட்டிலே நாங்கள் ஒரு டியூஷன் மாதிரி பிள்ளைகளை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கின்ற கட்டி முடியலை, கட்டி விளையாட முடியலை. நம்மளோட பிள்ளைகள் விளையாடுறதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கின்றது. அதை ஒரு மூலையில் ஊதி போடுங்கள். இது முதல் பார்த்த வீடியோ, நீங்கள் டொனேஷன் கொடுத்த வீடியோ நாங்கள் இடையில் போட்டுன்னு வருகின்றோம். எங்களை வேண்டிய உதவியில் நாங்கள் அங்கே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்து வருகிறோம். டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு. எங்களுக்காக யாரும் உதவி செய்வது கிடையாது. அதை குறித்து நான் பேச வரவில்லை. அனைவருமே கேட்டிருந்தீர்கள், ஏன் ஸ்டீவன் நீங்கள் செய்கிற காரியங்களை வீடியோ வழியாக இல்லாட்டி எங்களுக்கு ஒரு யூடியூப்பில் போட்டு அனுப்ப சொல்லி நாங்களும் அதை பார்க்கலாம் தானே. எங்களால் டைம் வரும்பொழுது சில காரியங்களே ஆண்டவரே உங்களுக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அதனுடைய சில வீடியோக்கள் நாங்கள் செய்ய வலிக்கிட்டு இருக்கின்றோம். உங்களை காலம் நாங்கள் வீடியோ போடுவதற்கு நாங்கள் விருப்பம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா எங்களோட பிள்ளைகளை நாங்களே விற்கிற மாதிரி நாங்கள் சின்ன காரியத்தை கொடுத்து செய்து போட்டு பிள்ளைகளை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் அந்த வீடியோ நான் போடவில்லை. ஆனால் நாங்கள் இப்பொழுது நாங்கள் வீடியோ போடுகிறோம். நாங்கள் உங்களோட உதவியக்காக நாங்கள் போடவில்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை எல்லா காரியத்திலையும் சந்திப்பான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இது நம்மளோட பிள்ளைகள் சாப்பிட்றார்கள், வெளி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து ஒரு சாப்பாடு நான் அரேஞ்ச் பண்ணேன். அந்த டைமில் எடுத்த வீடியோ, அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். அவர்கள் வலு சந்தோஷமாக, இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ வரும் பாருங்கள். வலு சந்தோஷமாக இருந்து உட்கார்ந்து அவர்கள் சாப்பிடுவதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த ஏரியாவில் வசதிகள் கிடையாது, உண்மையாகவே வசதிகள் கிடையாது. கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் நினைக்கின்றேன். போக்குவரத்து பிரச்சனை இருக்கின்றது, வாகனங்கள் பிரச்சனை இருக்கின்றது, மற்றது அங்கே இந்த மக்களை நாங்கள் ஒன்று சேர்ப்பது அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. ஏண்டா அநேகமான நிறுவனங்கள் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு இருக்கின்றார்கள். அதுக்குள்ளே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கின்றோம். நிச்சயமாகவே இது பாருங்கள், பிள்ளைகளை சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஓவா, நிச்சயமாகவே ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பாக நான் நம்புகின்றேன். இது நாங்கள் பெரிய இடமெல்லாம் எடுத்து நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு இன்ஜினியர் பிளான் வேணுமென்று சொன்னதுக்காக நாங்கள் என்ன செய்தோம், அந்த பெரிய இடத்த நிப்பாட்டி போட்டு நாங்கள் ஒரு இன்ஜினியரை பிடிச்சி நாங்கள் அதை பிளான் போட்டுக்கிட்டு இருக்கின்றோம், அதை கவர்மெண்ட்டில் கொடுப்பதுக்காக. இது பக்கத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று போடுகிறோம். காரணம் என்ன சொன்னால், எங்களுக்கு டியூஷன் செய்வதற்கு இடம் காணாது. மேற்கொண்டு மேல் படிப்புகளை கம்ப்யூட்டர்களை கொண்டு வச்சு படிப்புகளுக்கு கூடி எங்களுக்கு இடம் காணாமல் இருக்கின்றது. ஏண்டா இப்போ ஏஐ மட்டும் நாங்கள் வந்துட்டோம். இந்த வேறொரு உலகத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த உலகத்தை குறித்து படிப்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். ஏஏ இந்த நாட்களில் ஏஏ கொண்டு பண்ணுது எங்களுடைய காரியங்களை. ஆனபடியாக அதை குறித்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பிக்க வேண்டும். வர்ற நியூ ஜெனரேஷன் டெக்னாலஜிகள், அப்படிப்பட்ட காரியங்கள், வேலை திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், எப்படி ட்ரைனிங் சிஸ்டங்கள், இப்படிலாம் கணக்கு காரியங்கள் நான் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்வது கிடையாது யாருக்கும். அதுக்குரிய பணங்கள் எங்களுக்கு வேணும், ஆட்கள் வேணும், அதுக்குரிய இடங்கள் வேணும், அதுக்குரிய டூல்ஸ் வேணும், அதுக்குரிய எல்லா கம்ப்யூட்டரும் எங்களுக்கு வேணும். ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் ஹெல்ப் பண்ணிட்டு போய் கேட்பது கிடையாது, கேட்கவே மாட்டோம். எங்களுடைய ஊழியங்களை பார்த்து யாராவது உங்களை மனசில் ஹெல்ப் பண்ண விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போடுறோம், அதை பார்த்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அங்கே அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு காடு தான். நான் போய் பார்த்தேன். அது கடைசியாக இந்த முறை நான் போயிட்டு வந்தேன்.
அதை பார்த்த பொழுது மிகவும் எனக்கு ஒரு கவலையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆனபடியாக இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னா சின்ன இடம் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன்னா டியூஷனை கொஞ்சம் பெருசாகிறதுக்காக பிள்ளைகளை படிப்புக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாகிறதுக்காக காரியங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கின்றோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாமே முடிச்சிருவோம். வேலை திட்டங்களை கொண்டு போயிருக்கின்றோம். சில சின்ன சின்ன ஃபேக்டரியில் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாக்கள் நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார். அதுக்குறையும் எங்களுக்கு பெரிய போராட்டம், எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு நல்ல வேர்க்கர் வர வேணும். அதாவது ஒரு வேலைக்கு வந்தால் சில நேரத்தில் 1 hour முந்தும் பிந்தும் அதுகளை பார்த்து காரியங்களை பார்த்து அதில் டைமை பார்க்காதபடிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல வேர்க்கர்கள் எங்களுக்கு வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எதுவாக இருந்தாலும் அது உண்மையில் அப்படி ஒரு நிறுவனம்க்கு ஆட்கள் வந்தாங்கன்னா அந்த நிறுவனம் நிச்சயமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ முடிக்கிட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம். அன்பின் கிட்ஸ் டிவி அதான் எங்களுடைய யூடியூப் சேனல். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், மற்றவர்கள் அனுப்புங்கள், 7 மணி அனுப்புங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வீடியோக்கள் நாங்கள் அதில் போட இருக்கின்றோம். பிள்ளைகளை படிப்புகள் நாங்கள் ஆன்லைனில் படிக்க காரியங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். God bless you. See you again. Bye bye.